தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, ரைஸ் குக்கரில் கீட்டு வரலைன்னு சொன்னால் அந்த பழுது எதனால் வருது, அந்த பழுதை நாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரைஸ் குக்கரில் கீட்டு வரலைன்னு சொன்னால் அந்த பழுதை நாம் எப்படி செக் பண்ணி தெரிஞ்சுக்கொள்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ரைஸ் குக்கரில் பவர் கேபிள் கொடுத்துருப்பாங்க. இந்த பவர் கேபிளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் கரண்டில் கனெக்ஷன் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதலாவது மஞ்சள் நிறத்தில் இருக்கிற இண்டிகேட்டர் லைட் எரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்திரத்தில் தண்ணியை வச்சு நாம் குக்கிங் சுவிட்சை ஒன் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் எரியும். இந்த ரெட் கலர் லைட் எரிஞ்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி ஹீட் ஆகணும். இந்த மாதிரி நம்மளுக்கு ரெட் கலர் லைட் எரிஞ்சும் நம்மளுக்கு ஹீட்டு வரலைன்னு சொன்னால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் குக்கரில் கொடுத்துருக்கிற எலிமெண்ட் ஹீட்டிங் கோயில் பழுதாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு ஹீட்டு வராது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நாம் இப்போ இந்த எலிமெண்ட் கோயில் நம்மளுக்கு நல்லா இருந்ததுன்னு சொன்னால் டிஜிட்டல் மல்டிமீட்டர் நம்மளுக்கு எப்படி ரீடிங் காட்டும். இல்லைன்னு சொன்னால் ஃபுல்லாக ஷார்ட் ஆகி இந்த எலிமெண்ட் கோயில் பழுதாகிருச்சுன்னா நம்மளுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டர் எப்படி நம்மளுக்கு ரீடிங் காட்டும்ன்றதை பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எலிமெண்ட் கோயில் ஷார்ட் ஆகி பழுதாகிருச்சுன்னா நாம் அனலாக் மல்டிமீட்டரை வச்சு எப்படி செக் பண்ணி பார்க்குறது, அதே மாதிரி டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு எப்படி செக் பண்ணி தெரிஞ்சுக்கொள்வது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் முதலாவது டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். டிஜிட்டல் மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் டயோடு சிம்பிள், அதே மாதிரி பர்சர் சிம்பிள் அடையாளம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரேஞ்சில் இப்போ நான் திருப்பி வச்சுருக்கிறேன். இப்போ டிஜிட்டல் மல்டிமீட்டர் நல்லா ஒர்க்கிங் ஆகுதான்றதை ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு ப்ரோப்பையும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன். டிஜிட்டல் மல்டிமீட்டர் நம்மளுக்கு நல்லா வேலை செய்யுது. இப்போ நாம் செக் பண்ணி பார்க்கலாம். எலிமெண்ட் கோயில் நல்லா இருந்ததுன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர் எப்படி ரீடிங் காட்டும், இல்லைன்னு சொன்னால் பழுதாகிருச்சுன்னா எப்படி ரீடிங் காட்டும்ன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ரைஸ் குக்கரில் இது எலிமெண்ட் ஹீட்டிங் கோயில் இல்லைன்னு சொன்னால் ரைஸ் குக்கரே இல்லைன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் ஹீட்டிங் கோயில் செக் பண்ணி பார்க்குற நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வச்சு செக் பண்ணி பார்க்கக்கூடாது, இந்த இடத்துலையும் வச்சு செக் பண்ணி பார்க்கக்கூடாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட், அதாவது இந்த 8th லைன்லலாம் வச்சு செக் பண்ணி பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுண்ட அதாவது ஏசி பவர் கனெக்ஷன் ஆகிற இந்த டெர்மினல் 2 முனையிலையும் வச்சு தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரோப்பை வைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ப்ரோப்பை வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டரில் இந்த மாதிரி ஒரு ரீடிங் காட்டுது. மாற்றி வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீடிங் வருது. இந்த மாதிரி ஒரு ரீடிங் வந்ததுன்னா நம்மளுக்கு நல்லா இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். மற்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல எல்லாம் வச்சு இப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டுண்ட 8th லைனால் இந்த மாதிரியெல்லாம் பஸ்ஸர் சவுண்டு காட்டும். இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்து இது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ள முடியாது. பாருங்கள், இது கிரவுண்டு லைன் 8th லைன். நீங்கள் இந்த மாதிரி தான் செக் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு நல்லா இருக்குது. பார்த்தீங்க சொன்னால் டயோடு பஸ்ஸர் சிம்பிள் இல்லாமலுக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டரில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 200 சிம்பிள் அடையாளம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வச்சு நாம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதையும் ஒரு செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரீடிங் காட்டுது, நல்லா இருக்குது. ப்ரோப்பை மாற்றி வச்சு பார்க்குறோம், நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கரண்ட்டுன்ற அளவு 220 V கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எத்தனை வேர்ட்ஸுன்றதையும் கொடுத்துருக்காங்க. 850 வேர்ட்ஸுன்றதை இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இது எல்லா எலிமெண்ட் ஹீட்டிங் கோயிலையும் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரீடிங் வந்தால் இது நல்லா இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு ரீடிங் வரலை அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இது இந்த கோயில் போயிருச்சுன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ டயோடு சிம்பிள் ரேஞ்சில் வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி ரீடிங் காட்டுது.
இப்போ மாற்றி வச்சு பார்க்குறோம், நல்லா இருக்குது. இப்போ வந்து நாம் அனலாக் மல்டிமீட்டரில் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா அனலாக் மல்டிமீட்டர் இருக்கும், சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர் இருக்கும். பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வாங்கி கண்ண நாள் ஆயிடுச்சு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இலக்கமெல்லாம் அழிஞ்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பி வச்சுருக்கிறேன், X1Kயில் திருப்பி வச்சுருக்கிறேன். இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் ஞாபகம் வந்து திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ரீடிங் பாருங்கள், இதில் ரீடிங் பில் கொடுத்துருக்கு. இதை வந்து நீங்கள் பாருங்கள், இதில் வந்து நம்மளுக்கு எப்படி ரீடிங் காட்டுதுன்னு தெரியுதா? பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் பில் வந்து ரன் ஆகுது. பாருங்கள், ரீடிங் பில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஓடுது. இப்போ வந்து நல்லா இருக்கிறத காட்டுது. இப்போ வந்து நாம் ப்ரோப்பை மாற்றி வச்சு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ப்ரோப்பை மாற்றி வைக்கிறோம், நல்லா இருக்குது. இப்போ இந்த மாதிரி மாற்றி வச்சு பார்க்குறோம், நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ரீடிங் புல் வந்து ரன் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம், இது வந்து போயிருக்குது அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி தான் நண்பர்களை செக் பண்ணி பார்க்குறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் பிரித்து செய்யணும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைஸ் குக்கரை நீங்கள் அடிப்பக்கத்துக்கு கீழ்ப்பக்கத்துக்கு திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த மாதிரி 3 ஸ்க்ரூ ஆணி கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஸ்க்ரூ ஆணி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நம்ம சுவிட்ச் லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட்டுக்குரிய வயர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் இதிலேருந்து அந்த வயர் ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு நீங்கள் இதே மாதிரி ஒரு வேட்ஸில் உள்ள, அதாவது 1000 வேட்ஸ் இருக்குது, அதை மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி 850 வேட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ரைஸ் குக்கருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் புதுசாக வந்து செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா ஒரு வீடியோ இல்லைன்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அந்த வயர் வந்து எந்தெந்த இடத்துல இருந்துச்சுன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும். நல்ல நண்பர்களே, இந்த மாதிரி தான் வந்து ரைஸ் குக்கரில் வந்து ஹீட் வரலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் இந்த எலிமெண்ட் கொயில வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர் அது மாதிரி அனலாக் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி நீங்கள் இந்த பழுதை வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். நல்ல நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ரெடி பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.